ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாயனன் அம்மையப்பரின் கைலையநாதர் அர்த்தநாரி ஈசன் பாதமே சரணம் சரணம். ஓம் நம சிவாயனன் அம்மையப்பரின் கைலையநாதர் அர்த்தநாரி ஈசன் பாதமே சரணம். ஓம் நம சிவாய். ஆத்மா வணக்க சாமி. சாமி, இப்போ சாமி நம் எதுக்காக இந்த வீடியோன்னா சாமி, ஒரு சில உதிராட்சை அணிந்து திருநீர் வச்சிருந்தா சாமி, சில பேர் கதை கட்டி விட்டுருவாங்க. இவங்க இந்தா இருக்குமா, இவங்க இந்து ஆர்எஸ் பாஜக இதெல்லாம் சாமி, இந்த மாதிரி எத்தனையோ பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் உதிராட்சை திருநீர் என் அப்பன் சிவன் நோக்கி தான் சாமி நம்ம தவத்தில் இருக்கிறோம், பிறவானால அடையணும். இது சாமி இந்து மதம் சொல்கிறது சாமி, அவங்களோட அரசியலுக்காக மதத்தை ஒரு பேர் வச்சு மக்களை இறைவனை பேர் வச்சு சாமி மதத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மாயை. இந்த மத வெறியர்கள் தான் சாமி எல்லா மதத்துலேயுமே இருக்கிறாங்க. நான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்த மதம், எத்தனையோ மதம், ஜாதி, மதம், மொழி எத்தனையோ வச்சுது சாமி. இந்த உலகங்கிற ஒரு மாயை, அரசியல் ஒரு மாயை. இதை வச்சு தான் சாமி எல்லாமே மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இறைவன் பேர், கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க சாமி. நான் எந்த மதமும் கிடையாது, நான் எந்த மதமும் கிடையாது. என்னோட நோக்கமே பிறவா நிலை நோக்கம்தான். மக்களோட நோக்கமும் அந்த நோக்கத்தை கொண்டு போய் நம்ம வைக்கணும். மாயங்கிற இந்த அரசியலில் போய் நீங்களும் மாட்டிக்கிட்டு சாமி, இவன் இது செய்கிறான் அது செய்கிறான், இந்த ஜாதி, எத்தனை ஜாதி, எத்தனை பேர் ஜாதி மதத்தை வச்சு சாமி, உங்களோட அறியாமையை வச்சு தான் சாமி அவங்க மாய விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எங்கள் ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன், அந்த மாதிரி எல்லாமே இந்த பிரிவினை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த உலக நாடு முழுவதுமே, இந்த உலக நாட்டில் இருக்க அனைத்து ஜீவாத்மாக்கள் மாயங்கள் ஒரு பிடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாயப்பிற பருக்குதான் சாமி நம்ம அப்பா சிவபெருமான் அவதாரம் இந்த பூமியில் எடுக்கிறாரு. இதை நீங்கள் உணர்ந்துருக்க. நான் இந்த மதம் அந்த மதம் எந்த மதம், நான் முக்தி பிறவா நிலை அடைய என் தாய் ஆதிபராசக்தி அப்போ சிவபெருமான் நோக்கி தான் சாமி நாங்கள் இந்த பூமியில் எதுக்காக நான் பிறப்படுத்திருக்கேன்னா சாமி, இதெல்லாம் எனக்கு தெரிய வச்சது அவர் தான், என் அப்பா சிவபெருமான், ஆதிபராசக்தி, என் தாய். இது உங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த மாயப்பிறப்பு அறுக்குதான் சாமி. இந்த மாயப்பிறப்புனால அவ்வளோ சாதாரணமாக யாரும் வெளியே வர முடியாது. நம்ம தவத்தால், நம்ம அம்மையப்பரை நோக்கி தவத்தால் இருந்தால் மட்டும்தான் மாயப்பிறப்பு அறுத்து பிறவானால் அடைய முடியும். இந்த உலகத்தில் நீங்களாம் வாடுறது சாமி, உங்களுக்கு இந்த உலகத்தை நீங்கள் மாயப்பிறப்புங்கிறது சாமி, இந்த உலகத்தை நீங்கள் வாடுறது ஒரு பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்க. இந்த உலக பரீட்சை சாமி உங்களோட வாழ்வாதாரத்துக்காக, பதவிக்காக, ஆசை, டாக்டர், இன்ஜினியர், மார்க் எடுக்கணும். இந்த மார்க் எடுத்தால் நம்ம இந்த மார்க் எடுத்தால் இந்த வேலை கிடைக்கும். இந்த ஒவ்வொரு இதுக்கு சாமி, கலெக்டருக்கு, இன்ஜினியருக்கு ஒவ்வொரு மார்க்கு இத்தனையும் வச்சு மக்கள் மனசில், குழந்தைங்களோட மனசில் இதுக்கெல்லாம் காரணம் யார்? பெற்றோர்கள். உங்களோட மாய ஆசை, உங்களோட மாய ஆசையை குழந்தைங்க மேலே வைக்கிறீங்க. அந்த குழந்தைய அந்த குழந்தைய மனசை ரணகலாக்கி அந்த குழந்தைய தற்கொலைக்கு தூண்டி விடுவதும் பெற்றோர்கள் தான். உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க மேலே வைக்கிறீங்க. ஏன்னா இந்த மாயப்பிறப்புன்னு இறைவனு யார், இது எல்லாமே உங்களுக்கு தெரியாதனால தான் சாமி இத்தனை ஆசை. இந்த உலகத்தில் வாழணும், மார்க் எடுக்கணும், இதுதான் சாமி, இதெல்லாம் ஒரு மாயை. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் சாமி ஆத்மா பரீட்சை, ஞான பரீட்சை. ஏன்னா எங்கள் உலகத்து ஆதியும் அந்தமும், அந்த உலகத்துக்கு வாழ்கிற ஆன்மா பரீட்சை. இந்த ஆன்மாங்கிறது சாமி இந்த உடலை விட்டு இந்த உயிர் ஆத்மா பிரிஞ்சால் நாங்களாம் அந்த உலகத்துக்கு போகணும். அந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? ஏன் தாய் தந்தை, ஆன்மாவோட தாய் தந்தை யார்? ஆதியமும் அந்தமும். அதுதான் சாமி எங்களோட உலகம். அந்த உலகத்துக்கு சாமி உங்களை எல்லாம் இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? இதெல்லாம் மாய சாமி, இது விட்டு வெளிவாங்க. நீங்களும் மாட்டிக்கிட்டும், குழந்தைகளும் மாட்டிக்கிட்டு, இந்த உலகத்தில் அனைத்து ஜீவ ஆத்மாக்கள் மாட்டிக்கிட்டு இருக்குது.
இந்த மாயப்பிறப்பு அறுத்துதான் சாமி நம்ம சிவனப்பா இந்த பூமிக்கு இந்த அவதாரமாக எடுக்கிறார். அந்த அவதாரத்துக்காக தான் சாமி நாங்களெல்லாம் காத்துட்ருக்கோம். நான் காத்துட்ருக்கிறேன். என் குரு சிவகுரு இந்த பூமிக்கு வருவார், ஞானத்தை கொடுப்பார், ஞான தீட்சை கொடுப்பார், உங்கள் மாயப்பிறப்பு அறுப்பார். மாயப்பிறப்புங்கிறது சாமி இதுதான் எங்களோட பரீட்சை, ஆன்மா பரீட்சை. நீங்கள் வாழ்கிறது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக வாழ்கிற எழுதுகிற பரீட்சை. இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனால் உங்களுக்கு இத்தனை மார்க் கிடைக்கும், அதுக்குண்டான வேலைகள் கிடைக்கும். இது எல்லாமே அரக்கனாக இந்த அரசாங்காக உருவாக்கப்பட்டது. ஜாதி மதம், இந்த மதத்துக்கு இந்த இடஒதுக்கீடு, இது எல்லாமே சாமி இந்த மதங்கிற ஒரு பேரை வச்சு தான் சாமி உங்கள் மனசையே இருளாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் விழிப்புணர்வு அடையக்கூடாது. இந்த மாய அரக்கன் செய்த சூழ்ச்சியில் தான் சாமி நீங்கள் இந்த உலகமே இருளை மாட்டி இருக்கிறது. இந்த இருள் ஒளி விளக்காக கொண்டு வர்றது சாமி நம்ம அப்பா சிவபெருமான அவதாரம். இந்த மாயப்பிறப்பு அறுக்கிறது சாமி. நான் அறம்பாடி பாடல் எதுக்காக நான் இதை ஐயனோட இதில் சாமி அவங்க மனைவி தவறாக இப்போ இதாக இருப்பாங்க, அவர் ஊனமாக இருக்குது. எதுக்காக இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் போய் கேட்குறீங்க, அவங்களுக்கு தெரியாது, ஆன்மீகன்னு தெரியாது, மாயன்னு தெரியாது. ஒவ்வொரு வீடியோவில் போய் நீங்கள் விளக்கம் கேட்குறீங்க, நான் பார்க்குறேன் சாமி, அவருக்கு தெரியாது. தெரியாதவர்கிட்ட போய் கேட்டோம்னா எப்படி சாமி அவருக்கு பதில் சொல்ல முடியும்? மாயன்னு என்னன்னு தெரியாது. இது மாயங்கிறது சாமி நம்ம பாசம் கீசம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் அங்கே காட்ட வேண்டியது எல்லா ஜீவாத்மங்களும் சமநிலைமையாக காட்டணும். இது என் குழந்தை, என் மனைவி, என் வீடு, இது எதுவுமே எனது இல்லை, ஏதோ ஒரு மாயை. இந்த மாயங்கிறது இந்த மனம்தான் சாமி. அதுக்கு பக்குவ நிலையை அடையணும். எது நல்லது எது கெட்டது இது எல்லாம் அந்த மனசுக்கு தான் சாமி அந்த நம்ம அப்பா சிவபெருமானம் உணர்த்தி வைப்பார். மாயப்பிறப்பு அறுப்பார். மாயப்பிறப்பு பற்றற்ற வாழ்க்கை வாழ்கிறது தான் சாமி. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பற்றற்ற வாழ்க்கை, அன்பு கருணை மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லா ஜீவாத்மாக்கள் மேலே நம்ம காட்ட வேண்டியது. இது ஒவ்வொரு பொருளும் இந்த கண்ணாடி, இந்த யூடியூப்பு கூட சொல்லுவாங்க, இது ஒரு மாயை, என் கண்ணுக்கு இது மாயை, இந்த மாயப்பிறப்பு அறுக்கணும், இது ஒன்றுமே கிடையாது. இதை வச்சு தான் இந்த மாயை அரக்கன், இந்த சேனல், இந்த கம்ப்யூட்டரு, நீங்கள்லாம் சாமி இது எல்லாம் அறிவியல். நீங்கள் எழுதுகிற பரீட்சை பூரா அறிவியல் பரீட்சை, கண்டுபிடிப்பு பரீட்சை. மாயங்கிற அரக்கங்கிட்ட இருக்கிறது அந்த கண்டுபிடிப்பு. இதை வச்சு தான் சாமி உங்களை மனசை மாயங்கிற ஒரு இருளை வச்சுருக்கிறேன். நாங்களாம் சாமி தவ வாழ்க்கைன்னு என் அம்மையப்பனுக்கு தவத்தில் இருக்கிறதுனா ஆத்மா பரீட்சை, அந்த உலகத்தில் வாழ்கிற பரீட்சை. அந்த உலகத்தை ஆத்மாவுக்கு என்ன பரீட்சை இந்த உலகத்துக்கு, இதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது, அதுதான் எங்களுக்கு கொடுக்குற ஆத்மா பரீட்சை. இந்த ஆத்மா பரீட்சை தான் சாமி பாஸ் ஆனால் தான் ஆத்மா பாஸ் ஆனால் தான் அந்த உலகத்துக்கு போக முடியும். ஃபெயிலானால் திரும்பி இந்த உலகத்திலே சாமி பிறப்படுத்திட்டுருக்குறோம். அறம்பாடி பாடலை ஐயா அறம்பாடி சித்தர் அவர் எதுக்காக இதெல்லாம் எழுதியிருக்கிறார், அவர் அவரோட வாழ்க்கையில் அழிவில்லா ஆட்சியாளர். அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுறது, அவர் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அவரோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்குது, பிறப்பு முதல் ஜனல பிறப்பு முதல் மரணப்பிறப்பு வரைக்கும் சாமி அவர் எழுதியிருக்கிறார். இது எதுக்காக எழுதியிருக்காருன்னா அவரை கேவலப்படுத்துதல்ல, அவரோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்குது, என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார், இது எல்லாம் உடச்சி மாயேலேருந்து வெளிவரணும். ஏன்னா அவர் இல்லற வாழ்க்கையில் தான் இருப்பார், குடும்பத்தில் தான் இருப்பார். ஏன்னா ஐயா வெளிப்படும்போது சாமி இல்லற வாழ்க்கை குடும்பத்தில் இருந்து தான் வெளிப்படுவார் போட்டிருக்கிறாரு. குடும்பத்தில் இருந்து தான் வெளிப்படுவார். ஏன்னா அந்த குடும்பத்திலேருந்து அந்த மாயப்பிறப்பு அறுக்கணும். அதுதான் அவர் கொடுத்த ஆத்மா பரீட்சை. அந்த ஆத்மா பரீட்சை அவர் எழுதி எல்லாத்தையும் எப்படி அந்த குடும்பத்தையே எப்படி கொண்டுட்டு போகணும், அந்த குடும்பத்திலேருந்து இந்த மாயையிலேருந்து எப்படி வெளிவரணும், இது எல்லாம் அவருக்கு கொடுத்த ஆத்மா பரீட்சை. இது அவர் குடும்ப வாழ்க்கையிலேருந்து சாமி வெளிவருவார். அந்த இல்லறத்துல தான் சாமி நம்ம மாயப்பிறப்பு அறுக்க முடியும். மாயப்பிறப்புன்னு என்னென்ன எது எல்லாமே நம்ம குடும்பத்தில் புண்ணிய கணக்கு பாவ கணக்கு, நம்ம எப்படி அந்த குடும்பத்தை அரவணைத்து கொண்டு போகணும், எப்படி அந்த குடும்பத்தில் அன்பு காட்டணும், அவங்க மற்றவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் எல்லாம் மாயேல் இருப்பார்கள், அதையெல்லாம் சரிப்படுத்தி இல்லறத்துலேருந்து எப்படி வரணும், மாயப்பிறப்பு அறுத்து வரணும். இது எல்லாம் சாமி அறம்பாடி பாடல் எதுக்காக போட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு அவரெல்லாம் இந்த நிலையில் தான் இருக்கிறாருன்னு அவர் காட்டியிருக்கிறார். ஏன்னா அப்பா சிவபெருமான் கொடுத்தது இது வெளி உலகத்துக்கு நீ சொல்லணும்னு சொல்லி அறம்பாடி சித்தர் பாடல் அவருக்காக கொடுத்தது. இந்த பாடல் அவர் வெளியிட்டிருக்கிறார். அவரை கேவலப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ இது எல்லாம் அவர் அந்த நோக்கம் இல்லை. இது எல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்ததே, அவரோட வாழ்க்கையில் நடந்ததை அவர் சொல்லியிருக்கிறார்.
இப்படியெல்லாம் இருக்கிறார், இப்படியெல்லாம் வருவார், இது எல்லாம் இந்த மாயப்பிறப்பு எப்படி வெளி வருவார், இது எல்லாம் தாண்டி எப்படி வருவார், இது எல்லாம் வந்து அவர் உங்களுக்காக இந்த உலக மக்களுக்காக சொல்லியிருக்கிறார். அவரை வந்து கஷ்டப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் மாயப்பிறப்பு எடுத்துருவாங்க நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பார்க்குறோம். இது எல்லாமே சாமி, இது எல்லாம் இந்த மாயையிலேருந்து அவர் உடச்சி வெளி வரணும். அதுதான் அவருக்கு கொடுத்த ஆத்மா பரீட்சை. இந்த ஆத்மா பரீட்சையில் அவர் பாஸ் ஆனதான் சாமி அவர் வெளி வருவார், மாயப்பிறப்பு வந்து வெளி வருவார். நீங்கள் எடுத்தோன்னே என்ன கேள்வி வேணும் எப்படி வேணும் கேட்பீங்க. ஏன்னா இந்த ஆன்மீகனும் சாமி தெரியாது, சிவனடியார்னு தெரியாது. சிவனடியார்கள் எல்லாம் சாமி அவரோட அடுத்த பிறவாநிலை அடையணும் தான் சாமி அம்மையப்படி சிவபெருமான் பாதத்தில் சரணாகதி அடைவாருங்க. சரணாகதி அடைஞ்சாதான் அந்த உலகத்தில் முக்தி. இல்லைன்னு நீங்கள் பிறப்படுத்து பூச்சி புழுவாக புல்லாக பூண்டாக ஒரு மலத்தில் வர புழுவாகலாம் நீங்கள் பிறப்பெடுக்கணும் மனிதர்கள். இந்த மனித பிறப்பு சாதாரண பிறப்பில்ல. இது எத்தனை வாட்டி நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சாமி. நீ யார் உணர்ந்தாதான் சாமி இந்த பாடல் பற்றியே உங்களுக்கு தெரியும். நீங்களே மாயையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பாடல் பற்றி உண்மைத்தன்மை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அறம்பாடி சித்தர் எழுதின பாடலோட உண்மைத்தன்மைகள் உங்களுக்கு புரியல. அவர் கேவலப்படுத்துகிறாரு, அவர் சங்கடப்படுத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா அறம்பாடி கொடுத்த கட்டளை, சிவனப்பா கொடுத்த கட்டளைக்காக தான் அவர் இணங்கி இந்த உலக மக்களுக்கு அழிவில்லா ஆட்சியாளர் எப்படி வெளிவருவார், கல்கிநதர் எப்படி வெளிவருவார், அவர் இல்லறத்துலேருந்து எப்படி வெளிவரணும், இது எல்லா சமயம் ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பு எடுத்துட்டாவே மனித பிறப்பு எடுத்துட்டாவே இந்த மாய பிறப்பு தான் அவருக்கு. இந்த மாயையில் கடந்து அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் அந்த ஒரு ஞானங்கள் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. மாயப்பிறப்பு அடுத்து வர்றதுக்கு அவர் கொடுத்துருக்கு ஆத்மா பரீட்சை. சிலருக்கு ஆன்மானே தெரியாது, மூடர்களுக்கு தெரியாது, வேதங்களுக்கு தெரியாது சாமி. முட்டாள்தன மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ எல்லாத்தையும் மாயப்பிறப்பில் இருந்துக்கிட்டு சாமி தான் ஒரு அகம்பாவில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆன்மீகனை என்னானே தெரியாது, ஆன்மானு தெரியாது, மாயேன்னு தெரியாது. இது எல்லாமே தெரியாத மூடர்களுக்கு சாமி இந்த பேசிக்கிட்டு உக்காந்துருப்பாங்க, வெட்டிராமன் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சாமி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, மாயாவில் வாழ்கிற வாழ்க்கை முட்டாள்களுக்கு தான் சாமி இது வந்து பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆன்மீகம்னா தெரியாது, வாசின்னா தெரியாது, இறைவன்னு யாரும் தெரியாது. உங்கள் பிறப்பு பற்றியே தெரியாமல் சாமி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாமி நீங்கள் பேசுகிறது உங்களை நீங்களே சாமி தாழ்மல்பாம்பிக்கு உள்ளே கொண்டு போயிருக்க மாயங்கிற இருளில் சாமி பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்பேன் சாமி. உத்தராட்சி போட்டோம்னா சாமி உத்தராட்சி பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சாமி. இது என்னோடய நிலை பார்த்து இவர் இந்துவாக இருப்பார், ஜாதி மதமாக இருப்பார், என்னென்ன முட்டாள்தனமாக வார்த்தைகளெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இந்துவும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த நாடும் கிடையாது. என் அம்மையப்பர் படித்த இந்த பூமி அனைவருக்குமே சமமானது. மாயப்பரை பறித்து ஆத்மா பரீட்சை எழுதி தன் கைலாயங்கிற என் தாய் தந்தை உலகத்தை நோக்கி தான் சாமி என்னோட ஆத்மா பயணம் இருக்கும். இது நான் மட்டும் போகணும்னு நான் நினைக்கக்கூடாது. எதுக்காக இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதன் பிறப்பெடுக்கிறாங்கன்னா, நம்ம வள்ளலார் எடுத்துக்கலாம், இயேசு எடுத்துக்கலாம், நம்ம ஈசா இதில் சாமி பைபிளில் சாமி அவங்களோட மகான் அவங்களாம் சாமி இறைவனாக அனுப்பப்பட்ட தூதர்கள் தான். அவர்கள் யாரும் கடவுள் இல்லை. எதுக்காக இது அவங்களாம் பிறப்படுத்தி போதனை கொடுக்குறாங்கன்னா, இந்த உலக மக்களுக்கு நல்வழியை வாழணும், உண்மை பேசுங்க, பாவத்தை செய்யாதீங்க. ஏன்னா அவங்கள சாமி தேவர் ஆத்மாக்கள் இந்த பூமியில் பிறப்படுத்தி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த உலகத்துக்கு போதனைக்கு கொடுக்க வருவாங்க சாமி. சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இதெல்லாம் ஒரு பிறப்பெடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களை திருத்த உங்கள் பிறப்பு பாருங்கள், கர்மா வழியில் போய் மாட்டிக்க பாவத்தை சேர்க்காதீங்க, பிறவானாலை அடைஞ்சு வாங்க முக்தி. நம்ம உலகம் அந்த உலகம், நம்மளாம் ஒரே ஆத்மாக்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நம்ம ஆதியும் அந்தம், அவங்க தான் நம்ம தாய் தந்தர்கள். இது எல்லாம் சாமி இந்த உலகத்து மாய அரக்கர்கள் போட்ட சுயநலவாதிகள் வலை. இந்த வலையிலலாம் சாமி நம்ம எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. கேட்டால்
அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் யாராக கொடுக்கப்பட்டது? நீங்கள் மாயால் இருந்ததுனால உங்களோட மூட நம்பிக்கை, உங்களோட மூட முட்டாள்தனமாக சாமி இது கொடுத்து இது வந்து நம்மளை அடிமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க. இது வந்து யாரும் கேட்க முடியாது. இது வந்து யாரும் வந்து இது பண்ண முடியாது சாமி. எல்லாம் மாய அரக்கன் பிடியில் எல்லாமே சிக்கி கொண்டு இருக்கிறோம். இது வந்து சாமி நீங்களாம் உணர காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்குது. நீங்கள் முதல் நான் தன் பிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இறைவனை நோக்கி சரணாகதி அடைங்க. முக்தி நிலையினும் தவத்தலை உக்காருங்க. தியானங்கிறது சாமி, பக்திங்கிறது ஒன்று, முக்திங்கிறது வேறு. தியானங்கிறது ஒன்று, தவங்கிறது வேறு சாமி. நம்ம வந்து அது நிறையா விஷயங்கள் இருக்குது சாமி. அதை வந்து உங்களுக்கு வந்து எப்படி நம்ம சொல்லலாம் சாமி. நான் ஏற்கனவே எத்தனையோ வீடியோலாம் போட்டு தீட்சை கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சாமி. இந்த தீட்சை வந்து இப்போ நான் கொடுக்குறது வந்து எல்லாம் வரவங்க சாமி. தீட்சைங்கிறது உடனே இறைவனை பார்த்துடலாமா சாமி? என்னோட பரிச்சை பிச்சை எடும்பேன். கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கணும். பிச்சைங்கிறது உங்களால் முடியுமா? அங்கே ஒரு ஆத்மா பரிச்சை இருக்குது, அங்கேயெல்லாம் போகணும். ஆன்மா பரிச்சைன்னு சாதாரண நீங்கள் நினச்சிக்காதீங்க. மாயப்பெற பறக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எதுக்காக ஐயா வந்து இந்த உலகத்தில் மனித பிறப்பை ஐயா எடுத்திருக்கிறாருன்னா, மாயப்பிறப்பெல்லாம் அறுத்து தான் அவர்களாம் வெளிவருவாங்க. வெளிவந்தால் தான் நம்மளை எல்லாமே நம்ம குழந்தை குட்டிகள் எல்லாமே காக்க முடியும். இல்லைன்னா இந்த பூமியில் வந்து சாமி யாரும் உயிரோடு வாழ முடியாது. அடிமை வாழ்க்கை தான் வாழணும். இன்னும் இதை விட மோசமாக இருக்கும். இதெல்லாம் சாதாரண தண்டனை தான். இன்னும் இதை விட மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இது எதுக்காக நீங்களும் உணரணும். அறம்பாடி பாடல் போட்டது இதெல்லாம் உண்மை தான். அவர் வந்து காயப்படுத்தவோ சங்கடப்படுத்தவோ போடல சாமி. இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவரோட வாழ்க்கையிலேருந்து இது எல்லாம் ஜெயிச்சு இந்த ஆத்மா பரிச்சை எழுதி அவங்க வெளிவரதுக்காக தான் அவர் போட்டிருக்கிறார். வெளிப்பட அப்புறம் எப்படி எவ்வளோ துன்பத்திலெல்லாம் இருந்து மக்களுக்காக எதுக்காக இந்த பூமியில் பிறப்படுத்திருக்கிறார். அவரோட சந்தோஷ பதவி ஆசை இது பொன்னாசை மண்ணாசுக்காக வந்திருக்கிறார். இல்லை, ஆன்மாங்கிற ஒரு நிலை. இந்த ஆன்மாவங்களே எல்லா ஜீவாத்மாக்களையும் காக்கணும். மாயை அரக்கனை இருந்து காக்க தான் சாமி ஐயா பிறப்படுத்திருக்கிறார். அவர் வருவார், குடிசீக்கிரத்தில் வருவார். நீங்கள் தெரியாமல் யாரோர்கிட்ட போய் அரசியல் பேசியவர்கிட்ட போய் கேள்வி கேட்காது. அவருக்கு தெரியாது. ஏன் அவர் போய் கேட்டு சங்கடப்படுத்துறீங்க? விட்டுருங்க, அவர் வாழ்க்கையில் விட்டுருங்க. எதாவது அந்த கேள்வி எங்ககிட்ட கேளுங்க. ஆன்மீக பற்றி கேளுங்க. இறைவன் நம்ம எப்படி வழங்குறது, எப்படி நம்ம பாவகர்மா தீக்கணும், எத்தனை விஷயங்கள் எத்தனை இது இருக்குது சாமி. தெரியாமல் போய் அரசியல்வாதிகிட்ட போய் இறைவனு யார் ஆன்மானா என்னன்னு கேட்டால் தெரியுமா சாமி? தெரியாது. அவங்க பாட்டு அடிச்சுட்டு வாயை விட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாருமே முட்டாளாக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த அரசியல் விளையாட்டை சாமி, மாயங்கிற விளையாட்டு மக்களை வந்து முட்டாளாக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாய வலையே அறுக்கத சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறார். கல்கி அவதாரம், சிவன் அவதாரம். இதுதான் சாமி. இன்றைக்கி இது வந்து சொல்லணும். நீங்கள் தவறாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவரை வந்து அசிங்கப்படுத்தோ கேவலப்படுத்த அவர் வாழ்க்கையில் அவர் பிறப்பில் இருந்து ஜனன பிறப்பு வந்து மரண பிறப்பு வரைக்கும் சாமி எல்லாமே அவர் எழுதியிருக்கிறாருன்னா அவர் வாழ்க்கையில் இத்தனையும் நடக்கும். இது எல்லாம் வந்து எப்படி அவர் மாயிலேருந்து விடுபடுவார், அதுதான் கொடுத்துரு ஆன்மா பரீட்சை. நீங்கள் வாடுற பரீட்சையெல்லாம் சாமி இந்த உலகத்தை நீங்கள் எழுதுகிற பரீட்சையில் உங்கள் வாழ்க்கை, உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை பரீட்சைன்னு, உடல் சம்மந்தப்பட்டு வாழ்க்கை பரீட்சைன்னு, மாய பரீட்சை. இது மாய பிறப்பாக இருக்கிற பரீட்சை, ஆன்மா பரீட்சை. இது நீங்கள் உணருங்க. நீங்கள் உணர்ந்தாதான் சாமி உங்களுக்கு எல்லாமே புலப்படும். இல்லைன்னா யார் எது சொன்னாலும் மண்டையை ஆட்டிக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இப்படியே எல்லா உங்கள் தலைமுறையே அழிவுக்கு கொண்டு போயிடுறீங்க. உங்கள் குழந்தைய அழிவு பாதி கொண்டு போயிடுங்க. உங்கள் குழந்தைய முதல்ல தியானத்தில் உட்கார சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எது இது எல்லாமே சமயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்போம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. தலைமுறை வளர்ந்து போய்கிட்டே இருக்கும் சாமி. இல்லைன்னா தலைமுறையே போயிடும். பெற்ற குழந்தைகள் எல்லாமே விட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை மாயப்பிறப்புலேருந்து எடுங்க. மார்க்கு நீ இதைப்படி அதைப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மனசை காயப்படுத்தாதீங்க, தற்கொலைக்கு தூண்டாதீங்க. இது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சாமி. ஓம் நம சிவாய.